வருஷத்தினுடைய இன்னொரு சுபிக்ஷமான நிகழ்ச்சி என்ன அப்படின்னா, இது வியாழக்கிழமை ஆரம்பிக்குது. 1ஆம் தேதியே பார்த்தீங்கன்னா பிரதோஷம். அதே மாரி இந்த மாசத்துல 3 பிரதோஷங்கள் வருது. எந்த ஒரு சுபிக்ஷம் அப்படின்றதும் ஆரம்பிக்கிறது கணவன் மனைவியினுடைய அந்யோன்யம், குடும்பத்தினுடைய பரஸ்பரம். ஸோ இப்போ பிரதோஷத்திலேயே ஆரம்பிக்கிறது 1ஆம் தேதி. 2ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா சாயங்காலமே பௌர்ணமி வந்துடுது. அப்போ நான் சந்திரன்னு சொன்னேன், அந்த பௌர்ணமியும் 2ஆம் தேதியே வந்துடுது. 3ஆம் தேதி அந்த பௌர்ணமி இருக்கு சாயங்காலம் வரைக்கும், ப்ளஸ் ஆருத்ரா தரிசனமும் கூட. எப்பயுமே ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சுபமாக, சுபிக்ஷமாக, மனசு அமைதியோட, குரு அருளோட கிடைக்கணும் இல்லையா? அந்த மாதிரி தான் இந்த 3 நாளும் ஆரம்பிக்கிறதுனால ஜான்வரி மாதம் ரொம்ப ரொம்ப விசேஷமாக ஸ்டார்ட் ஆகுது. அது இந்த வருடம் முழுக்க பல விஷயங்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்கணும். நிதானமாக உணர்ந்து வெற்றியை ரசிப்பாங்க. அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. 2026 எண்டில் இதெல்லாம் என்னென்ன சந்திச்சாங்க, எப்படி உணர்ந்தாங்கன்றது எல்லாருமே சொல்லத்தான் போகிறாங்க.